Hi students, trigonometryல மொதல் டாபிக் நம்பர் 1 பேசிக் ரேஷியோஸ் சம்மந்தமாக எடுக்க போகிறோம். அது என்னங்க பேசிக் ரேஷியோஸ்? அடிப்படை ரேஷியோஸ்னு அர்த்தம் அப்படின்னு தமிழில் அப்படியே சொல்லலை. பேசிக் ரேஷியோன்னா என்னன்றது வீடியோக்குள்ளே போனால் தான் சொல்ல முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் trigonometry. 9th 10th மெட்ரிகுலேஷனுக்கும் 10th சிபிஎஸ்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேசிக் ரேஷியோஸ்னால் என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ரேஷியோஸ்க்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்தவரை 90 டிகிரி ஆங்கிள் ஒரு ஆங்கிள் வரணுங்க. ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஒரு ஆங்கிள் கம்பல்சரி வந்தாகணும். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்னு ஒன்று வந்தால் தான் அதில் ட்ரிக்னாமெட்ரியோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். சரிங்க, இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெரிய பக்கம் இந்த 3 சைட்லேயே மிகப்பெரிய சைடு எதுனா ஹைபாட்னியூஸ். இதை ஹெச்ஒய்பின்னு சுருக்கமாக எழுதிக்கலாம். எல்லாமே அப்ரூவ்டு தான். ஹைபாட்னியூஸு ஹெச்ஒய்பி, தமிழில் கர்ணம்னு பேர். ஹெச்ஒய்பின்னு எழுதிக்கலாம். பெரிய பக்கமே இது தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே தீட்டான்னு ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். போன வீடியோவில் சொன்னேன். இந்த தீட்டான்றது ஒரு ஆங்கிளாகவும் வரலாம், தீட்டாவும் வரலாம். இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, ஓபிபின்னு எழுதலாங்க. பார்த்துக்கோங்க, ஓபிபின்னா ஆப்போசிட் சைடு, எதிர்பக்கம் தமிழ் சொல்லுவாங்க. இந்த தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு, ஏடிஜேன்னு எழுதலாம். ஏடிஜேன்னு எழுதலாம். இது பேர் அடுத்துள்ள பக்கம். அட்ஜசன்ட் சைடு இங்கிலீஷில், அடுத்துள்ள பக்கம் தமிழில், சுருக்கமாக ஏடிஜே. அப்புறம் பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட், அது என்ன பேசிக் ரேஷியோஸ்? இந்த 3 ரேஷியோ தாங்க. சைன், காஸ், டேன். இது 3 ரேஷியோ. அது என்னங்க சைன், காஸ், டேன்? இந்த பேருள்ள ஒரு ரேஷியோஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ட்ரிக்னாமெட்ரியில். ஓகேங்களா? அதுதான் இந்த சைன் தீட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சைன் ஆஃப் தீட்டான்னு பேர். எஸ்ஐஎன்இன்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்த மாதிரி எழுதினாவே போதும், அது தேவையில்லை. சைன் தீட்டா என்றால் ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். இதை ரேஷியோவை எழுதுறதா சைன் தீட்டா. தட்ஸ் ஆல். சிம்பிளுங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். பெரிய பெரிய அப்ளிகேஷன் போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ இருந்தே பார்த்துட்டு போங்க. ஆப்போசிட் சைடு அப்போ ஹைபாட்னியூஸ்னு என்ன அர்த்தம்? இந்த தீட்டாவுக்கு எதிர்பக்கம் இருக்கிற ஆப்போசிட் சைடையும் இந்த ஹைபாட்னியூஸும் வச்சு ஒரு ரேஷியோ உருவாது இல்லையா, அந்த ரேஷியோவுக்கு பேர் சைன் தீட்டான்னு பேர். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவோட ரேஷியோ என்ன? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். சேம் இதே மாதிரி தான். இந்த தீட்டாக்கு இந்த பக்கம் அட்ஜசன்ட் சைடோட இந்த லென்த்தையும் இந்த ஹைபாட்னியூஸோட லென்த்தையும் வச்சு ஒரு ரேஷியோ உருவாக்குறோம். அதுதான் அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இந்த தீட்டாக்கு இருக்கிற ஆப்போசிட் சைடோட லென்த்தையும் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடோட லென்த்தையும் போட்டால் அதுதாங்க டேன் தீட்டான்னு பேர். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று, இந்த 3 பேசிக் ரேஷியோ இதில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன? இங்கே பார்த்துக்கோங்க. சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் டிவைடட் பை காஸ் தீட்டா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். இந்த ஹைபாட்னியூஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு மட்டும் நமக்கு பேலன்ஸ் நிற்கும். தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைடு என்ன? டேன் தீட்டா. இந்த 3 பேசிக் ரேஷியோஸ் வச்சு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா என்ன? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஈக்குவல் டு டேன் தீட்டா. சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் டிவைட் பண்ணால் டேன் தீட்டா கிடச்சிரும். அதாங்க இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. சரி, சம்முக்குள்ளே போகலாங்களா? என்னங்க சார் இது ரேஷியோ சொல்லிட்டீங்க, சம்முன்றீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது தீட்டா. இப்போ இது என்னங்க? இது ஆப்போசிட் சைடு ஓபிபி. இது என்னங்க? இது அட்ஜசன்ட் சைட்ஸ் ஏடிஜே. 90 டிகிரி ஆப்போசிட் இருக்கிறது என்ன? ஹைபாட்னியூஸ். இப்போ 3 ரேஷியோஸும் நீங்கள் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிளில். பாருங்கள், சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் சைடு எவ்வளோ? 3, ஹைபாட்னியூஸ் 5. இவ்வளோதாங்க. சிம்பிள், ஈஸியாக இல்லை? வாங்க போகலாம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு, காஸ் தீட்டா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். அட்ஜசன்ட் எவ்வளோ? 4, ஹைபாட்னியூஸ் எவ்வளோ? 5. தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள். அடுத்தது, tan தீட்டா ஈக்குவல் டு
ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு 3/4. இங்கே எழுதியிருக்காங்க, அதனால தான் இது இங்கே ஆப்போசிட் அட்ஜசன்ட் 100 முறை எழுதலை. 3/4 அவ்வளோதாங்க. இது ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சிருச்சா? ரெண்டாவது சம் வந்து பாருங்கள். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட், இதில் என்னது, இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஆப்போசிட் சைன், இது வந்து அட்ஜசன்ட் சைன், இது ஹைபாட்னியூஸ். ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் 12/13. காஸ் தீட்டா ஈக்குவல் டு adjacent by hypotenuse 5/13. tan theta equal to opposite by adjacent 12/5. இவ்வளோதாங்க. இந்த பேசிக் ரேஷியோஸை வச்சு நாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இவ்வளோ தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தான் நிறைய கொடுப்பாங்க. அதை மாற்றி மாற்றி நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும். இதில் சின்ன சின்னதாக மாற்றி மாற்றி கொடுப்பாங்க, அதையும் எழுத வேண்டியதாக இருக்கும். 9th போய் பாருங்கள். 9th இருக்குது, 10th இருக்குது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 10th 2 சாப்டர் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு தமிழில் சிம்பிளாக புரிய வச்சுட்டேன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லபடியாக புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் பட்டன் ஓப்பன் ஆல் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற வீடியோஸு, ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இது ஃபுல்லாகவே நாங்கள் பேசிக் தான். இன்னும் 5-6 வீடியோ போட போகிறேன் ட்ரிக்னாமெட்ரி சம்மந்தமாக. அதோட பேசிக் முடிஞ்சிடும். அப்புறம் மென்சுரேஷன் இருக்குது, மென்சுரேஷன் ஃபார்முலாஸ் இருக்குது. அதை முடிஞ்சால் நான் போடுறேன், இல்லைனா அதுக்கப்புறம் சம்ஸுக்கு போகலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ்.